ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா பணியிடத்தில் கடைபிடிக்க வேண்டிய தர கட்டுப்பாட்டு வழிமுறைகள். அதாவது ஒர்க் பிளேஸில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு 14 பாயிண்ட் பார்க்க போகிறோம். அது எதுன்னு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்டார்ட் அப் ஆஃப் த ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் கேலிப்ரேஷன், ஐடென்டிஃபிகேஷன் டேகு, ஓகே பிசி சார்ட் என்னென்னு பார்ப்போம், சிசிஎஸ்சி என்னென்னு பார்ப்போம், எஸ்பிசி ரிஜெக்ஷன் ரீஒர்க் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் எஸ்ஓபினா என்ன சொல்லுது, எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பேக்கிங் அண்ட் லேபிளிங், அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டேட் கோடு, அப்புறம் எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆப்ரேட்டரோட ஸ்கில் லெவல்ஸ் எப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது தேவையான பொருள், தேவையில்லாத பொருள்னு ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு தேவையில்லாத பொருளாக எடுத்து தனியாக வச்சிடணும். அப்புறம் தேவையான பொருட்களை சரியாக எடுத்து வச்சுட்டு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டான பொருளை எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கணும். ஒர்க் பிளேஸில் ரெஸ்ட்டு இல்லாமல் பார்த்துக்கணும், தூசு துரு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் டேக் சரியாக தான் இருக்கா, கரெக்டான பார்ட்டு தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வச்சுக்கணும். அசம்பிளி இல்லைனா மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் ஏர்லைன்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஏர் கன்னு அந்த இதெல்லாம், அதில் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்புறம் ஆயில் க்ரீஸு இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் அதுக்கு கரெக்டான ப்ராப்பரான மூடி போட்டு மூடி வச்சுருக்கணும். அப்புறம் ஒர்க்கிங்க்கு பிஃபோராக எஸ்ஓபி, பிசி சார்ட்டு, கேஜஸ்ஸு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி அதை ப்ரொவைட் பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்க்கறது CLIRT. சின்றது க்ளீனிங்கு, எல்லாம் லூப்ரிகேஷன், ஐனா இன்ஸ்பெக்ஷன், RT அப்படின்னா ரீடைட்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இது ஜேஹெச்சில் செக் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த செக் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இதை செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் டெய்லி செக் பண்ணணும், மந்த்லி செக் பண்ணணும், வீக்லி செக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டெய்லி, மந்த்லி, வீக்லி எதெல்லாம் செக் பண்ணணுமோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டிக் பண்ணணும். கரெக்டாக இல்லை அப்படின்னா அதுக்கு இன்ட்டு போட்டு அந்த மெயின்டெனன்ஸோ இல்லை சூப்பர்வைசர்ஸ்டையோ இன்ஃபார்ம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செட்டப் பொருள். செட்டப் பொருள்னால் ஃபஸ்ட்டு பீஸு, அதை ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பீஸ் குவாலிட்டி கிட்ட தந்து அவங்ககிட்ட செட்டப்பு பொருள் வாங்கி வைக்கணும். அந்த செட்டப்பு பொருள் வாங்கி வச்சதை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் சாம்பிளை எடுத்து வச்சுருக்கணும் வித் ஐடென்டிஃபிகேஷன் டேகோட. நெக்ஸ்ட்டு நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை டூலோ இல்லை மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தாலும் அதுக்கு செட்டப்பு பொருள் எடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் மிஷின் ஷாப்பில் இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி செட்டப்பு பொருள் வாங்கி வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக ரன் பண்ணணும். இல்லை அப்படின்னா குவாலிட்டி இன்சார்ஜு இல்லைனா குவாலிட்டி சூப்பர்வைசர்ஸ், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ஸ்கிட்ட சொல்லி அதுக்கு செட்டப்பு பொருள் வாங்கி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது கேலிப்ரேஷன். நம்ம யூஸ் பண்ணுற கேஜஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கேலிப்ரேஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். யூஸ் பண்ண கேஜுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் டெஸ்டிங் ரிங்கு இதுக்கெல்லாம் நெக்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் டேட்டு அதில் மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி மென்ஷன் ஆகலை, அப்படி அந்த ஸ்டிக்கர்ஸ் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர்ஸ்கிட்ட இல்லைனா யார் சூப்பர்வைசரோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கேலிப்ரேஷன் டேட்டு தெரியாமல் இல்லைனா கேலிப்ரேஷன் டேட் முடிஞ்சிருந்தா, கேலிப்ரேஷன் டேட்டா அலைஞ்சிருந்துச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அசம்பிளி லைனில் யூஸ் பண்ணுற டெஸ்டிங் ரிங்கு, ரென்ச்சஸ்ஸு, ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணணும். ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வச்சுருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேலிப்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். விஷுவலாகவும் செக் பண்ணி வச்சுக்கணும், நல்லா ப்ராப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட் ஐடென்டிஃபிகேஷன் டேகு. பார்ட் ஐடென்டிஃபிகேஷன் டேகில் மேனுஃபேக்சர் பண்ண பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னும்போது அதுக்கு ப்ளூ கலர் டேக் கொடுக்கணும். சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ரிஜெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா அது எல்லோ டேக் போட்டு தனியாக வைக்கணும். கன்ஃபார்ம் ரிஜெக்ஷனை ரெட் டேக் போட்டு வைக்கலாம். இதுக்கு தான் அந்த 3 டேக் யூஸ் பண்ணுறோம், ப்ளூ, எல்லோ, ரெட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொக்கோவிக்கே. இது எரர் ப்ரூஃப்னு சொல்கிறோம். இதை ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த பொக்கோவிக்கே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிவிட்டு செக் ஷீட்டில் அப்டேட் பண்ணணும்.
ஓகேவாக இருக்குது அப்படின்னும்போது அதை வந்து டிக் பண்ணணும். இல்லை ஓகே வந்து ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை வந்து இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணிவிட்டு அதை வந்து சூப்பர்வைசர்கிட்ட வந்து சொல்லணும். அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு தான் ஃபர்தராக வந்து ப்ரொடக்ஷனை ரன் பண்ணணும். ஓகே வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, மாஸ்டர் சாம்பிள் இருக்கும். அந்த மாஸ்டர் சாம்பிளை அந்த ஓகேவில் வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உடனே சூப்பர்வைசர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். செக் ஷீட்லேயும் இன்ட்டு போடலாம். பார்க்க போகிறது வந்து பிசி சார்ட். பிசி சார்ட்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் சார்ட்டு. ப்ராசஸ் கண்ட்ரோல் சார்ட்டை ப்ரொடக்ஷன் செய்யும்போது டைமென்ஷன் எடுத்து அதில் சார்ட் வைஸாக டைமென்ஷன் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் அந்த பிசி சார்ட்டு. பிசி சார்ட்டை வந்து கண்ட்ரோல் பிளானில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வச்சு தான் அப்டேட் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் பிளானில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் அந்த டைமென்ஷன் வந்து செக் பண்ணிவிட்டு பிசி சார்ட்டில் அப்டேட் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் செய்யும்போது ஏதாவது ரிஜெக்ஷன் வந்துச்சு, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனை உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஃபஸ்ட் ஆஃப் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதில் எல்லாமே ஓகே அப்படின்னும்போது நம்ம ப்ரொடக்ஷனை ரன் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிசிஎஸ்சி. சிசினா கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எஸ்சினா சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதில் சிசின்றது வந்து கவர்மெண்ட்டு சேஃப்டி அண்ட் கவர்மெண்ட்டோட ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கணும். வந்து ஒரு டூ வீலர் டயர் எடுத்துப்போம். அந்த டூ வீலர் டயரோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு டேட் கோடு, எப்போ அந்த டயர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு அந்த டேட்டு, ஸ்பெசிஃபிகேஷனு, சைஸு அது எல்லாமே அந்த டூ வீலர் டயர் சைடில் கொடுத்துருப்போம். அது வந்து சிசி. எஸ்சினா அந்த ஃபிட்டிங், சைஸு, டைமென்ஷன் அந்த இதெல்லாம் வரும்ல. நம்ம சப்போஸ் அந்த டயரோட டைமென்ஷன் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம டூ வீலர் வீலில் வந்து ஃபிட் ஆகாது. அது வந்து எஸ்சி, சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஃபிட்டிங்கு, ஃபங்க்ஷனு, ஃப்ரேமு இதெல்லாம் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது வந்து சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸு. கவர்மெண்ட்டோட சேஃப்டி, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு சிசி, கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணும்போது அந்த மிஷின்லேயும் அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். சிசிஎஸ்சி அப்படின்ட்டு. அது வந்து கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்களா இந்த மிஷினில் வந்துட்டு எல்லாம் சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அந்த மிஷின்லேயே ஸ்டிக்கரிங் வச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கணும் ஐடென்டிஃபிகேஷனோட. சிசிஎஸ்சி இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆப்ரேட்டர் ஸ்கில் லெவல் மினிமம் 3க்கு மேலே இருக்கவங்கள மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து எஸ்பிசி. எஸ்பிசினா ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். இது வந்து ப்ராசஸை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு தான் இந்த எஸ்பிசி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ராசஸோட எஃபிஷியன்சி பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு எதை வச்சு அப்டேட் பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் பிளானில் கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வச்சு தான் அப்டேட் பண்ணுறாங்க. அதுலேயும் சிசிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் இந்த எஸ்பிசி வந்து அப்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஹேண்ட்லிங் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ரீஒர்க்கு. ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம மேனுஃபேக்சர் செய்யும்போது ஏதாவது பொருள் வந்து ஸ்க்ராப் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் போட்டு எல்லோ பின்னில் தனியாக எடுத்து வைக்கணும். அப்புறம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற பொருளையும் வந்து ஐடென்டிஃபிகேஷன் டேக் போட்டு எல்லோ பின்னில் எடுத்து வைக்கணும். லைனில் எந்த ஒரு ரிஜெக்ஷனும் ரீஒர்க்கு பண்ணக்கூடாது. ரீஒர்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். எல்லோ பின்னில் போட்ட ஒரு பொருளை வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆப்ரேட்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை எஸ்ஓபியில் கொடுத்துருக்கபடி வந்து ஒர்க் பண்ணி அந்த ரீஒர்க்கெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதை 100% வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு ஓகேனா ஓகே, இல்லை ஐடென்டிஃபிகேஷன் டேக் போட்டு ஓகேன்னு பண்ணுவார். இல்லைனா ரிஜெக்ஷனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் டேக் ரிஜெக்ஷனும் பண்ணிவிடுவார். இந்த ரிஜெக்ஷன் ரீஒர்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு குவாரண்டைன் ஏரியா ஒன்று இருக்குது. அங்கே தான் எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜெக்ஷன் இருந்தாலும் ரீஒர்க்காக இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு அதை ரிஜெக்ஷனு இல்லைனா ஓகே பண்ணி திரும்ப லைனுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே பீஸை லைனுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ரிஜெக்ஷன் பீஸை ஸ்டோர்ஸு மூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எஸ்ஓபி. எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இதில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். எஸ்ஓபியில் எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ப்ரொடக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல குவாலிட்டிக்கு இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். செட்டப் அப்ரூவல், செட்டப் ப்ராசஸ்ஸு, அப்புறம் லொக்கேஷனு, ரீசெட்டு, கிளாம்பிங்கு, இந்த ஒர்க்கிங் ப்ரொசீஜர்லாம் இருக்கணும். அப்புறம் செட்டப் ப்ரொசீஜர் இருக்கணும். ஆப்ரேட்டரோட ஸ்கில் லெவல் இருக்கணும். ஓகே எத்தனை இருக்குது அப்படின்னு இருக்கணும். சிசியா, எஸ்சியா, இல்லை ரெண்டுமே இருக்கா இந்த பார்ட்டில் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் சேஃப்டி ப்ரொசீஜர் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டு, அந்த ப்ராசஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கணும். பிரேக் டவுன் டைமில் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிஜெக்ஷன் ரீஒர்க்கை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கணும். அப்புறம் ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் குவாலிட்டி செக் எதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் ஆப்ரேஷன் அப்போ குவாலிட்டி செக் எதெல்லாம் பண்ண வேணும். அப்புறம் எஸ்ஓபி நம்பரு, எஸ்ஓபி ரிவிஷன் நம்பரு,
யார் இந்த எஸ்ஓபியை ப்ரிப்பேர் பண்ணா, யார் இந்த எஸ்ஓபியை அப்ரூவ் பண்ணா அப்படின்னு எல்லாமே எல்லா டீட்டெயிலும் அந்த எஸ்ஓபியில் இருக்கணும் அண்டு இருக்கும். அப்புறம் இதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இந்த எஸ்ஓபியில் எப்படி ஒர்க்கிங் ப்ரொசீஜர் கொடுத்துருக்கோனோ அந்த எஸ்ஓபி படி தான் அந்த ஒர்க் பண்ணணும் அந்த ப்ராசஸை. அதில் எதுவும் டீவியேஷன் இருந்துச்சுன்னா சூப்பர்வைசர்ஸ்கிட்ட சொல்லலாம், அவங்க வந்து கரெக்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் எஸ்ஓபி படி தான் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேக்கிங் அண்ட் லேபிளிங். இதில் வந்து சரியான பார்ட் நம்பர் தான் இருக்கணும், சரியான குவான்டிட்டி தான் இருக்கணும். அப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள எஸ்ஓபி அண்டு ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் வந்து அந்த பேக்கிங் வந்து பண்ணியிருக்கணும். ரீயூசபிள் பாக்ஸ் இல்லைனா ரிட்டர்னபிள் பின் இருந்துச்சுன்னா பழைய ஸ்டிக்கரை வந்து எடுத்துகிட்டு புது ஸ்டிக்கர் ஒட்டி தான் அதை டிஸ்பேச் பண்ணணும், பழைய ஸ்டிக்கரே வச்சு பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரேசபிலிட்டி. இது வந்து டேட் கோடு ஸ்டாம்பிங். இது வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற பொருளோட லைஃப் டைமோட ட்ரேசபிள் கோடாக தான் இருக்கும் இது. இந்த ட்ரேசபிலிட்டி டேட் கோடு இல்லை ஸ்டாம்பிங் வந்து ட்ராயிங்கில் கொடுத்துருக்க அந்த லொக்கேஷனில் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ட்ராயிங்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த டேட் கோடு ஸ்டாம்பிங் வந்து தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கா அப்படின்னும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த ட்ரேசபிலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த டயரில் வந்துட்டு அந்த எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்க, எந்த கம்பெனி பண்ணாங்க, எந்த ஷிஃப்ட்டில் பண்ணாங்க, எந்த டேட்டு எல்லாமே அந்த ட்ரேசபிள் கோடில் வந்திருக்கும். அதான் ஐடென்டிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவிட்டி ஆஃப் எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட்டு. இதில் வந்துட்டு மிஷினு, ஃபிக்ஸரு, டெஸ்டிங்கு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். அப்புறம் எதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் எதாவது இருக்கும்ல, அதை வந்து நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டுக்கு சொல்லிட்டு போகணும். அப்புறம் ரெக்கார்ட்ஸு, எஸ்பிசி, பிசி சார்ட்டு இதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டு போகணும் அந்த கண்ட்ரோல் பிளானில் இருக்க மாதிரி வச்சுட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கில் லெவல் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது ஸ்கில் லெவல் வச்சு தான் அவங்களுக்கு ஒர்க் வந்து தருவாங்க. இதில் ஃபஸ்ட் லெவல்ன்றது பேசிக் ஆப்ரேஷன் ஸ்கில், சேஃப்டி, குவாலிட்டி செக்ஸு இதெல்லாம் தெரிஞ்சு இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கில் லெவல் வந்து 1ன்னு தருவாங்க. ஸ்கில் லெவல் 2ன்றது ஃபாலோ ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் சீக்வன்சி, பர்ஃபார்ம் டூலு நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம், அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கில் லெவல் 2. ஸ்கில் லெவல் 3ன்றது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஒர்க்கை வந்து அந்த டைம்குள்ளார முடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஸ்கில் லெவல் 3. ஸ்கில் லெவல் 4னால் அவர் வந்து மற்ற ஆப்ரேட்டர்ஸு இல்லை மற்றவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குற லெவலில் இருந்தாருன்னா அவருக்கு ஸ்கில் லெவல் 4ன்னு தருவோம். இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிசிஎஸ்சி அப்படின்ட்டு 2 இருக்குது. கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சிக்னிஃபிகன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸு. இதுக்கு ஸ்கில் லெவல் 3 இருக்க ஆப்ரேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஷிஃப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எந்தெந்த ப்ரொசீஜர்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப்னு என்னென்னு பார்த்துருக்கோம். கேலிப்ரேஷன், ஐடென்டிஃபிகேஷன் டேகு, 3 டைப் ஆஃப் டேக் பார்த்துருக்கோம். அப்புறம் பொக்கேக்கு என்னென்னு பார்த்துருக்கோம். பிசி சார்ட்னு என்னென்னு பார்த்துருக்கோம். சிசிஎஸ்சி அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். சிசி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எஸ்சி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். எஸ்பிசினா ஸ்டாட்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். அந்த எஸ்பிசி வந்து எதை வச்சு அப்டேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஃப்ரீக்வன்சி என்னென்னு பார்த்துருக்கோம். செக்ஷன் ரீஒர்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்துருக்கோம். எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்துருக்கோம். அதில் எத்தனை ஒரு 14 ஸ்டெப் வந்திருக்கு. அந்த 14 ஸ்டெப்பில் எஸ்ஓபியில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பேக்கிங் அண்ட் நெக்ஸ்ட்டு டேட் கோட் அண்டு ட்ரேசபிலிட்டி என்னென்னு பார்த்துருக்கோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த ஷிஃப்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் லெவல்ஸு, ஆப்ரேட்டரோட ஸ்கில் லெவல்ஸு, அவங்களுக்கு இருக்க ஸ்கில்லை வச்சு எந்தெந்த லெவல் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சிசிஎஸ்சி ஆப்ரேஷனுக்கு எந்த ஸ்கில் லெவலில் இருக்க ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.